ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு சென்னையில வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. அதனால காலையில அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்லேயே வந்து இறங்கிட்டேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துக்கு போகணும். தாம்பரத்தில போய் இருந்தேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சு தாம்பரத்தில போய், அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரா பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மெட்ரோவில போய் சென்ட்ரல்ல இறங்கிட்டேன். சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோ புக் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ்லேயே ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாங்க. எஸ்ஆர் ரெசிடென்சி அந்த சம்திங் அந்த ரூமுக்கு போகணுங்கக்காக மெட்ரோவில போயிட்டேன். அங்கே போய் இறங்கி ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. ரூம் எந்த குறையும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருந்தது ரூமு. அதுக்கப்புறம் அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெட்டு. ஏன்னா கூட ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. ரூமுக்கு 2 பேர் ஆஃபீஸ் மேட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளேயே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு வடை, மசால் தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மெட்ரோ திருப்பியும் ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் பிடிச்சு, திருப்பி அங்கேருந்து மெட்ரோ போய் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, கிளையண்ட் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் ஆஃபீஸ்லேயே பிரியாணி, 65 பிரியாணி, ரைத்தா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளைங்க போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு தான் நான் சொல்கிறதே விட்டுட்டேன். இந்த ஆடு வேறு டேஸ் மாதிரி நான் பேசும்போது தான் ஆன்னு கத்திகிட்ருக்கு. மெட்ரோவில் தெரிறது தான் நான். எனக்கு தான் ஃபேஸை காட்டணும்னா அன்றைக்கி காட்டும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சாப்பிட போனால் ஃப்ரைட் ரைஸும் ப்ரான் தொக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு நேட்டிவ் வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.